வணக்கம். தமிழுக்கு தொண்டு செய்தோர் அப்படின்னு ஒரு பெரிய பட்டியல் போட்டோம்னா பிற மதத்தவரும் பிற இனத்தவரும் அதில் அதிகம் இடம்பெறுவார்கள். தமிழுக்கு தமிழர் தொண்டு செய்கிறது பெரிய விஷயம் இல்லைங்க. இத்தாலி நாட்டிலே பிறந்து கப்பல் மூலமாக தமிழகத்துக்கு வந்து ஏறத்தாழ 32 ஆண்டுகள் இங்கு மதம் பரப்பும் நோக்கிலே வந்திருந்தாலும் கூட தமிழ் மொழியை கற்று 23 தமிழ் நூல்களை எழுதி சதுரகராதி என்ற ஒரு அற்புதமான அகராதியை உருவாக்கி தமிழிலே உரைநடையை உருவாக்கி காட்டிய பெருமையுடையவர் யார் என்று கேட்டால் கான்ஸ்டன்டைன் பெஸ்கி என்ற இயற்பெயரையுடைய வீரமாமுனிவர் தாங்க. 1680ஆம் ஆண்டு இத்தாலியில் பிறந்த இவர் 1710ஆம் ஆண்டு இந்தியா வந்து அடைகிறார். கப்பல் மூலமாக அவர் வர்றாரு. கொஞ்ச நாள் கோவாவில் இருக்கிறார். பிறகு அங்கிருந்து கால்நடையாக மாட்டு வண்டிகளில் அம்பலக்காடு என்கின்ற இடத்துக்கு போகிறார். மதுரையில் வெகுகாலம் அவர் தங்கியிருக்கிறார். அப்படி தங்கியிருந்தபோது அவருக்கு தமிழ் கற்பித்த ஆசிரியர் பெருமக்கள் பலர் இருந்தார்கள். ஒரு சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டால், இவர் தமிழை கற்று தமிழில் பேசியதோடு தன்னுடைய பெயரையும் தமிழுக்கு ஏற்றபடியாக மாற்றிக்கொண்டார். தைரியநாத சுவாமி என்று முதல்ல வைத்திருந்தார். பிறகு அந்த தைரியம் என்கின்ற சொல் கூட வடமொழியாக இருக்கிறது என்று நினைத்து வீரமாமுனிவர் என்று தன்னுடைய பெயரை மாற்றிக்கொண்டார். இவர் தமிழில் செய்த ஒரு காப்பியம் எது என்று கேட்டால் தேம்பாவணி என்று சொல்லலாம். காப்பியம் இயற்றுவது சாதாரணமான வேலை இல்லை. சிவகசிந்தாமணி காப்பியம், சிலப்பதிகாரம் காப்பியம், பெரிய புராணம் காப்பியம், அதுபோல் தேம்பாவணி என்ற ஒரு காப்பியத்தை தமிழுக்கு தந்தவர். அத்தோடு மட்டுமில்லாமல் எழுத்து சீர்திருத்தத்தில் இவர் முதன்மையாக விளங்கினார். தமிழ் எழுத்துக்களில் புள்ளி வைத்த எழுத்துக்கள் கிடையாது. உதாரணமாக வணக்கம் என்று நாம் இன்றைக்கு வாசிக்கிறோம் என்றால் அந்த காலத்தில் அந்த புள்ளி இருக்காது. வணகம என்று தான் இருக்கும். வணக்கம் என்று தான் வாசிக்க வேண்டும். காரணம் என்னவென்றால் எழுத்தாணியிலே நாம் இப்படி குத்தினால் ஓட்டை விழுந்து விடும். அதனால் அவர் என்ன பண்ணார்னா, அச்சு வந்துருச்சு இவர் வர காலத்தில். அச்சு எழுத்துக்கள் வந்ததுனால புள்ளி எழுத்துக்களை அவர் நமக்கு உருவாக்கி கொடுத்தார். அது மட்டுமல்ல, நெடில் குறில் வேறுபாடு இல்லாமல் இருந்தபோது அந்த நெடில் எழுத்துக்களை உருவாக்கி தந்த பெருமையும் இவருக்குத்தான் உண்டு. அதற்கு முன்பாக சொல் அகராதிகளை எல்லாம் எப்படி செய்வார்கள் என்றால் நிகண்டு என்ற பெயரில் சொல்வார்கள். அதாவது திவாகர நிகண்டு, பிங்கள நிகண்டு, சூடாமணி நிகண்டு என்ற நிகண்டு சொல் களஞ்சியமாக விளங்கும். ஆனால் அவற்றையெல்லாம் மாற்றி அகராதி என்ற பெயரில் முதல் அகராதியை உருவாக்கிய பெருமை வீரமாமுனிவருக்குத்தான் உண்டு. இது எல்லாவற்றை காட்டிலும் மிக சிறப்பானது என்ன என்றால், தமிழில் அத்தனையும் செய்யுளில்தான் இருக்கும். 2000 ஆண்டு பழமையான தமிழகத்தில் தொல்மொழியில் அத்தனை செய்திகளும் எழுத்து வழக்கில் இருக்கும் அத்தனையும் பாட்டு வடிவில் தான் இருக்கும். சான்றாக நமது வீட்டினுடைய பத்திரம் கூட பாட்டிலே இருப்பது போல இருக்கும். மெய்கீர்த்தி ராஜராஜ சோழனுடைய புகழை சொல்வது பாட்டில் இருக்கும். கல்வெட்டு பாட்டில் இருக்கும். ஆனால் உரைநடையாக மாற்றிய பெருமை இவருக்குத்தான் உண்டு. பரமார்த்த குருகதை என்கின்ற அந்த உரைநடை தமிழில் முதலில் எழுந்து எல்லல் காப்பியம் என்று நாம் அதை சொல்லலாம். இன்றைக்கி படித்தா கூட நமக்கு அப்படி சிரிப்பு வருங்க. ஒரு குரு குதிரையில் போயிட்டுருப்பார், தலப்பா கட்டியிருப்பார், பின்னாடி மட்டி மடையன் முட்டால் மூடன்னு 7 சீடர் போயிட்டுருப்பாங்க. திடீர்னு குரு தலையில் இருக்கக்கூடிய அந்த உருமா கொப்பில் தட்டி கீழே விழுந்துடும். உடனே ஒருத்தர் பின்னாடி வந்த சீடர்கள்ட்ட கேட்பார், என் தலையில் கட்டிருந்ததை எடுத்தியா அப்படிம்பார். நீளமாக இருக்குமே அதா? ஆமாம். பட்டில் செஞ்சுருப்பீங்களே? ஆமாம். 3 மைலுக்கு அங்கிட்டு கிடக்குது அப்படின்னா ஒருத்தன். ஏன்டா எடுக்கலைன்னு கேட்டார். நீங்கள் புறாத்தியை எடுக்க சொன்னீங்களா அப்படின்னு கேட்டோடனே, இனிமேல் எது கீழே விழுந்தாலும் எடு அப்படின்னு சொன்னார். கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த குதிரை சாணம் போட்டது, அதை ஒரு தள்ளிட்டு வந்துட்டான். இதே எடுத்தேன்னு கேட்டார். எடுக்க வேணான்னு சொன்னீங்களா? அப்போ என்ன செய்யலாம்? இது விழுந்தா எடு, இது விழுந்தா எடுக்காத, இது விழுந்தா எடுக்காத, இது விழுந்தா எடு. ஒரு பட்டியல் கொடுத்தாரு. குதிரை மலை மேலே ஏறிச்சு. தடுமாறி தலகலாக குதிரையும் குருநாதரும் உள்ளே விழுந்துட்டாங்க. எடுக்க வேண்டிய லிஸ்ட்டில் பார்த்தாங்க, அவர் பேர் இல்லை, அப்படியே போயிட்டாங்க. அதாவது மூடச்சீடர்களும் முட்டாள் குருவும் இருந்தால் எப்படி இருக்கும் என்பது தான் இந்த கதை. இதே போல் அவருடைய பெரிய சிறப்புகள் என்ன என்று கேட்டால், கித்தேரிய மன்னம்மானை என்ற ஒரு அம்மானை பாடல் எழுதியிருக்கார். அதே மாதிரி அவர் வாழ்ந்த பகுதியிலே அவருக்கான கோணாக்குப்பம் என்கிற இடத்திலே அவருடைய திருவுருவ சிலை வைக்கப்பட்டிருக்கிறது.
தமிழ் இலக்கிய வரலாற்றில் இத்தாலி தேசத்திலிருந்து தமிழ்நாட்டிற்கு வந்து மதம் பரப்பு வந்த வீரமாமுனிவர் தமிழை கற்று தமிழில் கொடுந்தமிழ் இலக்கணம் என்ற ஒரு இலக்கண நூலையும் தேம்பாவணி என்ற காப்பியத்தையும் சதரகராதி என்கின்ற ஒரு டிக்ஷனரியையும் ஏன் உரைநடையையும் எழுத்து சீர்திருத்தத்தையும் உருவாக்கிய பெருமை இவருக்குத்தான் இருக்கிறது என்று சொன்னால் தமிழ் இலக்கிய வரலாற்றில் மறக்க முடியாத இடத்தை பெற்றிருப்பவர் நம்முடைய வீரமாமுனிவர்.